படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவன் மேல் பாவம் இல்லை. கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார், உழைத்தவர்கள் தெருவில் நின்றார். பலர் வாட வாட சிலர் வாழ வாழ ஒரு. கடந்த 2025 செப்டம்பர் 27 தமிழக வெற்றி கழகம் சார்பில் கரூர் மாவட்டம் வேலுசாமிபுரத்தில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. முதல்ல நம்ம அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். உயிரிழந்த 41 பேர்ல 18 ஆண்கள், 9 பெண்கள், 2 வயது குழந்தைகள் உட்பட 9 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதுக்கு அரசு என்ன வகையான நடவடிக்கை எடுத்திருக்குன்னு பார்த்தா, தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளரான புஷி ஆனந்த் அவர்களோட மீதும், இணை செயலாளரான CD நிர்மல்குமார் அவர்கள் மீதும், கரூர் மாவட்ட செயலாளரான மதியழகன் மீதும் குற்றப்பதிவு பண்ணியிருக்காங்க. இதுல புஷி ஆனந்த் இல்லாம மீதி 2 பேரும் நீதிமன்ற காவல்ல சிறையில் வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த உயிரிழப்புக்கு எந்த ஒரு தனிப்பட்ட கட்சியினரோ இல்ல இப்ப அரசாங்கத்துல ஆட்சி செஞ்சுட்டு இருக்க ஆளுங்கட்சியோ காரணம்னு சொல்ல முடியாது. 10,000 பேர் மட்டும்தான் வருவாங்கன்னு எதிர்பார்த்த கூட்டத்துல 25,000ல இருந்து 30,000க்கும் மேற்பட்டவங்க கலந்துகிட்டது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான். சரி, இவங்களுக்கு காரணம் இல்ல, அவங்களுக்கு காரணம் இல்லைன்னா யார்தான் காரணம்னு பார்த்தா, காலையில 8:45க்கு திட்டமிடப்பட்டிருந்த பொதுக்கூட்டம் 6-7 மணி நேரத்துக்கு மேல மாலை 7:45க்கு தான் தொடங்கியிருக்காங்க. இது ஒரு காரணமாகவும் பார்க்கப்படுது. இது இல்லாம அந்த பகுதி கரூர் மாவட்ட பகுதிகள் மட்டும் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டத்துல மற்ற மாவட்டத்துக்குரிய தாவேக உறுப்பினர்களும் போய் கூட்ட நெரிசலை ஏற்படுத்தி அந்த கும்பலை அதிகப்படுத்துறது தான் இதுக்கு இன்னொரு காரணமாகவும் பார்க்கப்படுது. சரி, அதையுமே இப்படி நடந்துச்சுன்னா இத்தனை பேர் கூட்டுற கூட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேருக்கு மேல கூட்டுற கூட்டத்துல ஒரு 500ல இருந்து 1000 போலீஸாவது இருந்திருக்கணும். இது காவல்துறையினரோட தப்பாவும் கருதப்படுது. இப்போ இதுல யாரெல்லாம் தப்புன்னு பார்த்தா, இவங்களோ அவங்களோ யாரையும் குற்றம் சாட்டி யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இறந்த 41 பேரோட குடும்பத்துக்கு தான் இதோட எல்லா இழப்புமே போய் சேரும். இந்த மாதிரியான கூட்டங்கள் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, பல தடவை நடந்திருக்கு. அண்ணா செத்தப்ப 5 கோடி பேர் கூட்டின கூட்டத்துல கூட இத்தனை உயிரிழப்புகள் நடக்கல. அது மட்டும் இல்லாம இப்ப 2024 சென்னையில் நடந்த ஏர் ஷோல கூட 15 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க. அதுல 5 பேர் உயிரிழந்துட்டாங்க. ஒரு 15 லட்சம் பேர் கலந்துக்கிற கூட்டத்துல ஒரு கூட்ட நெரிசல்ல ஒரு சில உடல் கோளாறுகளால ஒரு சிலர் உயிரிழக்கிறது சாதாரணம். ஆனா வெறும் 25,000 பேர் கூடுற கூட்டத்துல 40 பேருக்கு மேல உயிரிழந்துங்கிறது ஒரு பெரிய விஷயமா தான் பார்க்கப்படுது. இன்றைய சூழ்நிலையில இது நம்ம தமிழ்நாட்டுல மறக்க முடியாத ஒரு வரலாற்று அழிவா தான் நம்ம பார்க்க வேண்டியதாகவும் இருக்கு. நான் இப்ப எந்த கட்சியை சார்ந்தும் பேச போறதே இல்லை. நான் ஒரு சாதாரண ஓட்டு போடுற குடிமகனா மட்டும்தான் பேசணும்னு நினைக்கிறேன். 2024 ஜூன் 20ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில நடந்த கள்ளச்சாராய பிரச்சனையில கூட உடனே இப்படி சிஎம், கல்வித்துறை அமைச்சர் எல்லாருமே பதறி அடிச்சுட்டு ஓடி வரல. அதுல 65 பேர் செத்து போனாங்க. அதுக்கு இந்த திமுக அரசாங்கம் எந்த ஒரு இதுவுமே காட்டல. 2018 மே 22 மற்றும் 23 இந்த 2 தினங்கள்ல தூத்துக்குடி ஸ்டெர்லைட் பிரச்சனையை எதிர்த்து பல பேர் போறாங்க. இதுல 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. இந்த விஷயத்தையே டிவியில பார்த்துக்கிட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஏடிஎம்கே அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இந்த திராவிட கட்சிகளான இரண்டுமே கடந்த 55 ஆண்டுகளா 11 எலெக்ஷனுக்கு மேல, அதாவது 11 தேர்தல்ல 55 வருஷமா இவங்க நம்மள மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. திராவிடம்னு கொண்டு வரப்பட்டது பார்ப்பனரும் ஆரியரும் தமிழர்களை ஆட்சி பண்ணக்கூடாதுங்கிறதுனாலதான் அண்ணாவும் எம்ஜிஆர் போன்ற முன்னாள் தலைவர்கள்லாம் இந்த திராவிடம்னு ஒரு இயக்கத்தையே கொண்டு வந்தாங்க. ஆனா இன்றைய சூழ்நிலையில பார்த்தா இந்த திராவிடத்துக்கிட்ட தான் மொத்த தமிழர்களும் அடிமையாவே இருக்கிறான். சரி, திராவிடம் தான் இப்படி இருக்கான்னு பார்த்தா மற்ற பெரும்பான்மையான கம்யூனிசம் பேசக்கூடிய கட்சிகள்லையும் பல குளறுபடிகள், எல்லா விலை போறதாகட்டும், ஒரு ஜாதி சார்ந்த கட்சிகள் அவங்க வேற பக்கம் கூட்டணி வச்சுக்கிறதாகட்டும், இதுல எந்த விதத்துல யாருடைய கொள்கையை நம்ம ஏத்துக்கிட்டாலும் அவங்க இஷ்டத்துக்கு இன்னொரு கூட்டத்தோட சேர்ந்து இது பண்ணிக்கிறாங்க. இவங்க வந்தா அவங்கள குறை சொல்றாங்க, அவங்க வந்தா இவங்கள குறை சொல்றாங்க. 2 பேரு திராவிடம் ரொம்ப வருஷமா பேசுறாங்க. திடீர்னு நாம் தமிழர் கட்சின்னு ஒருத்தர் தமிழ் தேசியம் பேசுறாரு. இப்ப விஜய் அவரு தமிழக வெற்றி கழகம் திராவிடமும் தமிழ் தேசியமும் சேர்ந்தது ஒரு கட்சின்னு பேசுறாரு. இதெல்லாம் இடையில ஏற்கனவே முன்னாடி ஆண்டவர்னு ஒரு நடிகர் வந்தாரு. அவரும் டார்ச் லைட் தூக்கிட்டு வந்தாரு. அவரோட 2 பேட்டரியும் கழட்டி விட்டு அவரை அவங்க பக்கம் இழுத்துக்கிட்டாங்க. இந்த சூழ்நிலையில நம்ம யாரை நம்புறது, யாரை நம்ப முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்குள்ள மக்கள் முதல்ல ஒரு தெளிவான ஒரு அரசியல் புரிதலுக்கு வரணும். இந்த கட்சி தப்பு, அந்த கட்சி தப்பு, எந்த கட்சி தப்புனா இந்த யார் மேல குறை சொல்றதுன்னு பார்த்தா மொத்த குறையும் மக்கள் மேலதான் சொல்லி ஆகணும். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மக்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கேட்டு பார்க்கணும், வாங்கி பழகணும். இந்த கட்சி வந்தா இதை செய்யறாங்க, இந்த தப்பு பண்றாங்க, அந்த கட்சி வந்தா அந்த தப்பு பண்றாங்க, அது செய்யறாங்கன்னு நம்ம மாறி மாறி குத்தம் சொல்றதுதான் பெரும்பான்மையான பிரச்சனைக்கு காரணம். நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப இந்த விஷயத்தை விட்டுட்டு இன்னொரு விஷயம் வந்தோம்னா அதை தான் பேச போவோம். உண்மையாலுமே இந்த 41 பேர் உயிரிழந்தவங்களோட குடும்பத்துக்கும் நண்பர்களுக்கும் மட்டும்தான் இது வருத்தமும் வேதனையுமே தவிர நம்ம எதையும் கவலைப்படாம நம்ம பாட்டு பாஸ் ஆகி போயிட்டு தானே இருப்போம். நம்ம என்ன ஓட்டு போட்டு நாட்டை மாத்திரவா போறோம். முதல்ல இந்த பிரச்சனை எல்லாம் எங்க ஆரம்பிக்குதுன்னா, பொது இடத்துல அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்றதுலயே ஆரம்பிக்குது. பள்ளி பாட புத்தகத்துல கூட சமூக அறிவியல கடைசியா வைக்கிறதே இதுல ஒரு பிரச்சனை தான்.
அரசியல்வாதிகளுக்கு 5 வருஷத்துல தேர்தல் நாளான ஒரு நாள் மட்டும்தான் நம்ம அவங்களுக்கு தேவைப்படுறோம். ஆனா நம்மள மாதிரி ஓட்டு போடுற சராசரி மக்களுக்கு அந்த ஒரு நாள் தவிர மீதி எல்லா நாளுமே அரசியல்வாதிகள் நமக்கு தேவைப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ஒரு நாள் ஓட்டு போடணும். என்னத்த சொல்றது, அரசியல்னு பேசினாலே பிரச்சனை தான். அரசியல்னு பேசும்போது அரசியல் சார்ந்த பிரச்சனைகளை பேசணுமே தவிர நம்ம பாட்டுக்கு நான் ஒரு கட்சி, நீ ஒரு கட்சி, அவன் ஒரு கட்சி, என் கட்சி தலைவன் இவன், அவன் கொள்கை, அவன் சொன்னது இது, இவன் சொன்னது இது, அவன் கொள்கை இது, இவன் கொள்கை இதெல்லாம் தேவையில்லாது. நம்ம சராசரி வாழ்க்கைக்கு என்ன தேவைப்படுதோ அதை நேரடியா கேட்டு பெறணும். அது சார்ந்த அரசியல பேசணுமே தவிர சம்பந்தம் இல்லாம ஆளுக்கு ஒரு டீமா பிரிஞ்சுக்கிட்டு மக்களை நம்ம மாறி மாறி அடிச்சு கூடாது. இந்த வியூகத்தை தான் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் கையாளுறாங்க. அரசியல்வாதிகள் எல்லாருமே மறைமுக அரசியல்னு சொல்லப்படுற அந்த அரசியல் யுக்திய எப்படி மறைமுகமா கையாளுறாங்களோ, மக்கள் எல்லாருமே நேரடி அரசியலை கையில் எடுத்தா மட்டும்தான் இந்த ஆட்சியை, அதாவது இந்த ஆட்சின்னு இல்லை, எந்த அரசியல் கட்சி, எந்த அரசியல் தலைவர்கள் வந்தாலும் மக்கள் நேரடி அரசியலை நேரடியா கையில எடுக்கணும். அப்பனா நமக்கு தேவையானது எல்லாமே கண்டிப்பா கிடைக்கும். ஒரு பெரிய கிரவுண்ட் எடுத்து அதுல ஒரு பெரிய வீடு செட்டப் போட்டு அதுல ஒரு 5 பேரை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அவனுங்களுக்கு 100 நாள் நிறைய கேரக்டர் கொடுத்து ஒன்னொன்னும் ஒரு மாதிரி நடந்துக்கும்னு சொல்லி அதுல எவன் நல்லவன் கெட்டவன் பார்த்து பல கோடி ஓட்டு போட தெரிஞ்ச நமக்கு 5 வருஷத்துக்கு நம்மளை ஆட்சி பண்ணி அடுத்த தலைமுறையே மாத்தக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுக்க தெரியாதா? சொல்லப்பா என்ன